ஓம் சாந்தி. 8/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் பலம் சேமிப்பு ஆகும். நினைவு பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் ராஜ்யத்தை பெற முடியும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இல்லாத எந்த ஒரு விஷயம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது? பதில்: நாங்கள் பகவானிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு உலகத்தின் அதிபதியாகி விடுவோம். ராஜ்யத்திற்காக படிப்பை படிப்போம் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இருக்கவில்லை. சர்வசக்திமான் தந்தையிடமிருந்து பலத்தை பெற்று நாங்கள் சத்யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறோம் என்ற எல்லை கடந்த குஷி இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. ஓம் சாந்தி. இங்கு பெண் குழந்தைகள், அதாவது சகோதரிகள், பயிற்சி செய்ய வைப்பதற்காக அமர்கிறார்கள். உண்மையில் யார் ஆத்ம உணர்வுள்ளவர்களாக ஆகி தந்தையின் நினைவில் அமர்கிறார்களோ அவர்கள்தான் இங்கு இந்த கத்தியில் ஆசனத்தில் அமர வேண்டும். நினைவில் அமரவில்லை என்றால் அவரை ஆசிரியர், டீச்சர் என்று கூற முடியாது. நினைவில் சக்தி இருக்கும், ஞானத்தில் சக்தி இல்லை. இதற்கு நினைவின் பலம் என்றே கூறப்படுகிறது. யோக பலம் என்பது சந்நியாசிகளின் வார்த்தையாகும். தந்தை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. குழந்தைகளே, இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். எப்படி சிறிய குழந்தைகள் தாய் தந்தையை நினைவு செய்கிறார்கள் அல்லவா? அவர்களோ தேகதாரிகள் ஆவார்கள். குழந்தைகளாகிய நீங்களோ விசித்திரமானவர்கள், தேகம் அற்றவர்கள். இந்த சித்திரம் இங்கு உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் விசித்திரமான தேசத்தில், பரந்தாமத்தில் இருப்பவர் ஆவீர்கள். அங்கு சித்திரம், அதாவது உடல் இருப்பதில்லை. முதலில் நாமோ ஆத்மா ஆவோம் என்பதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே குழந்தைகளே, தேஹி அபிமானியாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். நீங்கள் நிர்வாண தேசத்திலிருந்து, சப்தமற்ற தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். அது ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் வீடாகும். உங்கள் பாகத்தை நடிக்க நீங்கள் இங்கு வருகிறீர்கள். முதலில் யார் வருகிறார்கள்? இதுவும் உங்கள் புத்தியில் உள்ளது. உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் இல்லை. இப்பொழுது சாஸ்திரங்கள் போன்ற என்னவெல்லாம் படிக்கிறீர்களோ அவை அனைத்தையுமே மறந்து விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். கிருஷ்ணருடைய மகிமை, இன்னாருடைய மகிமை என்று எவ்வளவு செய்கிறார்கள். காந்திக்கு கூட எவ்வளவு மகிமை செய்கிறார்கள். ஏதோ அவர் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்துவிட்டு போயிருக்கிறார் என்பது போல. ஆனால் சிவபகவான் கூறுகிறார், ஆதி சனாதன ராஜா ராணிகளின் விதிமுறை இருந்தது. தந்தை ராஜ யோகத்தை கற்பித்து ராஜா ராணி ஆக்கினார். அந்த ஈஸ்வரிய பழக்க வழக்கத்தை கூட உடைத்து விட்டார். எங்களுக்கு ராஜாவின் ஆட்சி வேண்டாம். பிரஜைகள் மீது பிரஜைகளுக்கு ராஜ்யம் வேண்டும், குடியரசு ஆட்சி வேண்டும் என்றார்கள். இப்பொழுது அதனுடைய நிலைமை என்ன ஆயிற்று? துக்கமே துக்கம். சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அநேக வழிகள் ஏற்பட்டுள்ளன. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். எந்த அளவு உங்களிடம் பலம் இருக்கும் என்றால் அங்கு படைகள் ஆகியவை இருக்காது. பயப்பட வேண்டிய எந்த விஷயமும் இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும்போது ஒரே ராஜ்யமாக இருந்தது. கைத்தட்ட வேண்டிய வகையில் 2 என்று இருக்கவே இருக்காது. அதற்கு அத்வைத்த ராஜ்யம் என்றே கூறப்பட்டது. குழந்தைகளாகிய உங்களை தந்தை தேவதையாக ஆக்குகின்றார். பிறகு துவைத்தம் ஆகும்போது, அதாவது
இரண்டாக பிரியும்போது ராவணன் மூலமாக மூன்றாவதாக அசுரராகி விடுகிறீர்கள். பாரதவாசிகளாகிய நாங்கள் முழு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் நினைவின் பலத்தினால் மட்டுமே கிடைத்திருந்தது. இப்பொழுது மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது. நினைவு பலத்தினால் மட்டுமே கல்ப கல்பமாக ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறது. படிப்பில் கூட பலம் உள்ளது. எப்படி வழக்கறிஞர் ஆகிறார்கள் என்றால் அதற்கு பலன் உள்ளதல்லவா? அது 1 பைசாவுக்கான பலன். நீங்கள் யோக பலத்தினால் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறீர்கள். சர்வசக்திமான் தந்தையிடமிருந்து பலம் கிடைக்கிறது. பாபா, நாங்கள் கல்ப கல்பமாக உங்களிடமிருந்து சத்யுகத்தின் சுயராஜ்யத்தை பெறுகிறோம் மற்றும் இழக்கிறோம், மீண்டும் பெறுகிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்துள்ளது. இப்பொழுது நாம் ஸ்ரீமத் படி முதன்மையான உலக ராஜ்யத்தை பெறுகிறோம். உலகம் கூட சிறந்ததாக ஆகிவிடுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணருக்கு சமமாக ஆக முடியுமா? நமக்குள் எந்த ஒரு விகாரமும் இல்லையே. சுற்றி வரும் விட்டில் பூச்சியா இல்லை சமர்ப்பணம் ஆகுபவர்களா? தந்தையின் மதிப்பை இழக்குமாறு அத்தகைய நடத்தை ஒன்றும் இல்லைதானே என்று நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். 2. அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக அதிகாலையில் எழுந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் படிப்பை படிக்க வேண்டும். பகவான் நமக்கு படிப்பை கற்பித்து புருஷோத்தமராக ஆக்கி கொண்டிருக்கிறார். நாம் சங்கம யுகத்தினர் ஆவோம் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். வரதானம். அனைத்து குணங்களின் அனுபவங்களின் மூலம் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்களின் மூர்த்தியாக ஆகுக. அனைத்து குணங்களின் அனுபவங்களின் மூலம் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்களின் மூர்த்தியாக ஆகுக. விளக்கம். தந்தையின் எந்த குணங்களை மகிமை பாடுகிறீர்களோ அந்த அனைத்து குணங்களின் அனுபவ மூர்த்தியாக நீங்கள் ஆகிவிடுங்கள். தந்தை ஆனந்த கடல் என்பதால் அந்த கடலின் அலைகளில் சதா அசைந்தாடிக்கொண்டே இருங்கள். யார் உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஆனந்தம், அன்பு, சுகம், இவ்வாறு அனைத்து குணங்களின் அனுபவத்தை கொடுங்கள். அப்படி அனைத்து குணங்களின் அனுபவ மூர்த்தியாக ஆகுங்கள். அப்பொழுது உங்கள் மூலம் தந்தையின் முகம் வெளிப்படும். ஏனெனில் மகான் ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் பரமாத்மாவை தன்னுடைய அனுபவ மூர்த்தி நிலையின் மூலம் வெளிப்படுத்த முடியும். ஸ்லோகன். காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து அசுபமான விஷயங்களில், அதாவது நன்மை அற்ற விஷயங்களில் இருந்தும் கூட சுபமானதை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல் தன்மை மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பிராமணர்களின் வாழ்க்கையின் உயிர் நாடி என்பது பவித்ரதா, தூய்மையே ஆகும். ஆதி அனாதி சொரூபமே தூய்மையானதாகும். எப்பொழுது நான் ஆதியிலும் அனாதியிலும் பவித்திரமாக இருந்த ஆத்மா என்பது நினைவுக்கு வந்து விட்டதோ அதனுடைய அர்த்தம் பவித்ரதாவின் சக்தி நிறைந்த நிலைக்கு வருவதாகும். நினைவு ஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபமான ஆத்மாக்கள் என்பவர்கள்
உண்மையான பவித்திரமான சமஸ்காரத்தை உடையவர் ஆவார்கள். எனவே தனது உண்மையான சமஸ்காரங்களை வெளியே கொண்டு வந்து இந்த தூய்மையின் பர்சனாலிட்டியை, அதாவது ஆளுமையை தாரணை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.